இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு சகாப்தத்தோட மறைவு. எப்படி இயேசு பிறப்பதற்கு முன்பு, இயேசு பிறப்பதற்கு பின்பு அப்படின்னு வரலாறை பிரிக்கிறாங்களோ, அது மாதிரி பாரதி ராஜா அவர்களுடைய வருகைக்கு முன்பு, பாரதி ராஜா அவர்களின் வருகைக்கு பின்பு அப்படின்னு தான் திரையுலகத்தை நம்ம பிரிக்கணும். குறிப்பா என்னைய மாதிரி படைப்பாளிகளை, அதாவது இளைஞர்களை, நான் இளைஞனா இருக்கும்போது நான் சினிமாவுக்கு வருவதற்கு முதல் அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது அவர்தான். அவர் கொடுத்த தன்னம்பிக்கை தான். அவர் படங்கள் வழியா காட்டின ஒரு உலகம் தான், அந்த கிராமம் தான், அந்த வாழ்க்கை தான் எங்களை எல்லாத்தையும் என்னைய நான் மட்டும் இல்லை, நிறைய இளைஞர்கள் சினிமாவுக்கு குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருந்து, மதுரையில இருந்து கிளம்பி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு மைய புள்ளி அப்படின்னா அது தான். அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், சார் நீங்க சிவபெருமான்னா நான் 64வது நாயன்மார் சார் அப்படின்னு சொல்லி. இந்த பறந்துபட்ட தமிழ் சினிமாவில் சாதிச்ச பல சாதனையாளர்கள் கூட தாத்தா அல்லது சியான்னு சொல்றாங்களே, அப்படிதான் அந்த இடம் அவருக்கு தான். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது ஈடு செய்ய முடியாத இழப்பு. கிழக்கே போகும் ரயில் 16 வயதிலே எனது பயணம் என்கிற பயணத்தை தொடர்ந்த சினிமா உலகத்தினுடைய சிகரம். இது இப்படி ஒரு பெரிய டைரக்டரையோ ப்ரொடியூசரையோ அந்த நடிச்சு காமிச்சதெல்லாம் மறந்துட முடியாது. கல்லுக்குடியிரம்ல நடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை பார்க்கின்ற ரசிகர்கள் தன்னை மறந்து கை தட்டுவார்கள். அந்த அளவிற்கு முதல் மரியாதை வரை தொடர்ந்து அந்த பயணம். சேப்பு ரோஜாக்கு ஒரு சினிமா, இங்கிலீஷ் சினிமாவுக்கு ஈக்குவலா எடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இப்பொழுது நம்மிடத்திலே இல்லை. ஒரு பேரிழப்பு, இழப்பல்ல பேரிழப்பு. பாரதி ராஜா என்கின்ற ஒரு உச்சியினுடைய சிகரம் இன்றைய தினம் மறைந்திருப்பது இதயத்தை உடைத்தெறிகிறது. அந்த அளவிற்கு வேதனையோடு நாம் பார்க்கிறோம். காலையிலேயே தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் இங்கே தனது இரங்கலை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்களை, பாரதி ராஜாவை பற்றி பேச வேண்டும் என்றால் பல நாட்கள் வேண்டும். உங்களுக்கு தெரியும், திரையுலகத்தில் இருந்து வந்த ஹீரோ தான் நீங்கள், கதாநாயகர். ஆகவே அவருக்கு ஒரு நினைவாக ஒரு சிலையையும் நினைவு மண்டபத்தையும் பத்மஸ்ரீ பாரதி ராஜாவிற்கு இந்த அரசு அமைத்து தர வேண்டும். பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வட இந்தியாவிலே சத்யஜித் ரே, மிர்னால் சென் போன்ற புகழ்பெற்ற இயக்குனர்கள் கொடிகட்டி பறந்த காலத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய இதயம் எது என்பதை, நம்முடைய தமிழகத்தினுடைய ஆன்மா எது என்பதை, நம்முடைய தமிழகத்தினுடைய கலை என்ன என்பதை, நம்முடைய தென் தமிழ்நாட்டில் மூலை முடுக்குகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை என்ன என்பதை இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் எடுத்து சென்ற காலத்தால் மறக்க முடியாத மாமேதை பாரதி ராஜா அவர்கள். நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வருகிறவன். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பை நான் மிக நன்றாக அறிவேன். ஒரு சமத்துவம், நேர்மை என்ற அளவில் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு தனி நேயத்தை கம்யூனிச வாழ்க்கை முறையின் மீது அவர் கொண்டிருந்தார். மறைந்த தலைவர் நல்லக்கண் அவர்களோடு அவருக்கு இருந்த அன்பு, மறைந்த தலைவர் பாண்டியன் அவர்களோடு அவருக்கு இருந்த அன்பு, கடந்த 40 ஆண்டு காலமாக மனித நேயம், மனிதனுடைய உயர்வு, ஒரு அடிப்படை மனிதனுடைய உயர்வை பாராட்டிய விதங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். பாரதி ராஜாவினுடைய பாதையை, கலை உலக பாதையை, இலக்கிய உலக பாதையை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்து கடைபிடித்து அந்த அர்ப்பணிப்போடு செயல்படுவதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய புகழ் அஞ்சலியாக, வீர வணக்கமாக இருக்க முடியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய மனம் நிகழ்ந்த அந்த வீர வணக்கத்தையும் புகழ் அஞ்சலியையும் அந்த மாபெரும் கலைஞருக்கு தெரிவித்து இறுதி விடை கூறி வழி அனுப்பி வைக்கிறேன். வெறும் நாடகமாக இருந்த தமிழ் சினிமாவை சினிமாவுடைய மொழியில் அனைவரும் கவனிக்கும்படி
செய்து காட்டியவர். தமிழ் சினிமாவில் தமிழில் பேசினார்கள், ஆனால் நடித்தவர்களும் அந்த உடைகளும் தமிழர்கள் அல்லாதவர்களை காண்பித்த காலத்தில் பேட்டையை மடித்து கட்டிய தமிழர்களை முதலாக தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். பாரதிராஜா அண்ணன் வெறும் திரைப்பட படைப்பாளிகள் அல்ல. அவர் இந்த தமிழ் இனத்துக்கும் இந்த மொழிக்கும் செய்திருக்கிற காரியங்கள் ஏராளம். காலங்காலமாக ஒதுக்கப்பட்டு வந்த கிராமத்து எளிய மனிதர்களை கேமராவுக்கு இந்த முகங்கள் எல்லாம் விடுபடாது என்று இருந்தவர்களெல்லாம் உடைத்தெறிந்து யதார்த்தத்துக்கு மிக நெருக்கமாக தமிழ் சினிமாவை வளர்த்தெடுத்தவர். அவரை வைத்து ஒரு திரைப்படம் இயக்க எனக்கு நெடுநாள் விருப்பம். ஆனால் அதுக்கான ஒரு கதையை நான் நெடுநாள் எழுதியிருக்கிறேன். அதுதான் கருமேகங்கள் கலைகின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியாச்சு. அநேகமா எனக்கு தெரிஞ்சு அவரு கடைசியா கேமரா முன்னாடி நடிச்ச படம் அதுதான் நினைக்கிறேன். அவரை கொஞ்சம் கஷ்டமே படுத்திட்டாங்க. ஏன்னா அந்த பாத்திரம் அப்படி என்ன நீ சொல்ற அதெல்லாம் செய்யறேன்டா. அவருடைய வயசு வந்து 84 அந்த நேரம். ஆனா ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தார். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இன்றைக்கு தமிழ் சினிமாங்கிற பேர்ல என்னெல்லாமோ வந்துகிட்டு இருக்கு. முதல்ல தமிழர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தமிழ் சினிமாவுக்குள் இடம் பிடிச்ச காலம் அண்ணனுடைய காலம். அதன் பிறகுதான் தமிழ் சினிமா உண்மையான தமிழ் சினிமாவை மாறிச்சு. இப்ப தடமாறி போய்கிட்டு இருக்கு மறுபடியும். பாரதிராஜா போன்றவர்கள் தமிழுக்கு, அதாவது தமிழ் மொழிக்கோ இந்த மக்களுக்கோ இந்த இனத்துக்கோ இந்த உரிமைக்கோ எப்ப சிக்கல் வந்தாலும் முதலாளாக வந்து போர்க்களத்துல நிற்கக்கூடியவர். குறிப்பா அவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர், ஒரு இயக்கமாக மாறிய ஒரு இயக்கம். படம் எடுத்தா போதும், பணம் சம்பாதிச்சா போதும்னு இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில எங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் போராட்டம் செய்து சாதித்து காட்டியவர். அரசாங்கத்தை வணங்க வைத்தவர். ஒரு சினிமா படம் எடுத்து யாரோ ஒன்னாலும் காசு பண்ணிடலாம், வெற்றின்னு சொல்லலாம். ஆனா அந்த திரைப்பட கலை மூலமாக மக்களை மீட்டி எழுப்புறது இருக்குல்ல, அதுக்கான ஆள் இப்ப இல்லை. இவர்தான் வந்து தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தை உருவாக்கினார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்கினார். தமிழர்களுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கினார். அதுவரை தென்னிந்திய திரைப்பட சங்கமாகத்தான் இது இருந்தது. அவ்வளவு வேலைகள் செய்த ஒரு இதயம் இறங்கிட்டு இருக்கு. கடந்த 2ஆம் தேதி, இன்னைக்கு 7 நாளுக்கு முன்னாடி, நானும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களும் வந்து இங்க அவர் வந்து பார்த்தோம். ரொம்ப நேரம் இங்க இருந்து பேசிட்டு இருந்தோம். அவர் இவரை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாரு, வந்திருந்தோம். அப்ப கூட நான் சும்மா அவருக்கு தெரியுதாங்கிற மாதிரி தான் நான் கேட்டேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் முதலமைச்சராக இருக்காரு, நான் தெரியுமா அப்படின்னா. ஏய் சும்மாரா, எனக்கா தெரியாது அப்படின்னா. அன்புமணி நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டு நல்லா பேசிட்டார். பாரதிராஜா இல்லாத ஒரு தமிழ் சினிமாவை யாரும் வரலாற்றை எழுத முடியாது. பாரதிராஜா கிட்ட இருந்து சினிமாவை மட்டும் கத்துக்கூடாது. அவருடைய மொழிப்பற்று, அவருடைய இனப்பற்று, இந்த தமிழ் தேசிய பற்று, இதையும் நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். அவருடைய மனம் அமைதி காணட்டும். இந்த குடும்பத்துக்கு என்னுடைய அஞ்சலி. நாங்கள் எல்லாமே எப்பவுமே அந்த குடும்பத்தோட இணைஞ்சிருக்கோம். தமிழ் திரைப்படத்தை பொறுத்தவரை அந்த காலகட்டத்திலே எடுக்கின்ற படங்கள் எல்லாம் 10 நாள், 5 நாள், 2 நாள் என்று அதை கூட பத்திரிகைகள் கூட சொல்வார்கள். வெற்றிகரமாக 3வது நாளாக உள்ளது, வெற்றிகரமாக 4வது நாளாக உள்ளது என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் திரையுலகத்தில் தமிழ் படங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்ட சூழ்நிலையில் ஒரு பிதாமகனாக தமிழ் திரையுலகை காப்பாற்றுகின்ற ஒரு பிதாமகனாக உருவெடுத்தவர் தான் நம்முடைய அன்பு சகோதரர் பாரதிராஜா அவர்கள். குறிப்பாக
அருமை சகோதரர் பாரதிராஜா அவர்கள் வருவதற்கு முன்பாக அந்த தமிழ் திரைப்படங்கள் பற்றாக்குறை ஏற்பட்ட சூழ்நிலையில் ஓடாத சூழ்நிலையிலே கதைகள் இல்லை, தயாரிப்பாளர் குறைவு, இயக்குநர் குறைவு. எனவே அந்த ஒரு சூழ்நிலையில் இந்தி படங்களுடைய ஆதிக்கங்கள், குறிப்பாக அந்த காலகட்டத்தில் தோட்டத்தின் பாதைக்கு பாரத், அம்கிஸ்ரீ கமலகி, பாபி, அதே போன்று ஜீவா, இப்படி எல்லா இந்தி படங்களும் அன்றைக்கு சோலை போன்ற படங்கள் எல்லாம் அன்றைக்கு தமிழ் திரையுலகில் அன்றைக்கு சரியான படங்கள் தமிழில் எடுக்கப்படாத காரணத்தினால் இந்தி படங்கள் வெற்றி அடைந்த சூழ்நிலை. ஆனால் அதை முறியடித்து தமிழ் திரைப்பட உலகை காப்பாற்றிய பெருமை என்று சொன்னால் இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்கள் நிச்சயமாக நான் அன்பு சொல்லியாக வேண்டும். எனவே அவர் ஒரு ஷூட்டிங் என்று சொன்னால் பொதுவாக இண்டோரில் தான் நடக்கும். ஆனால் அந்த ஷூட்டிங்கை கூட, அந்த படப்பிடிப்பை கூட ஒரு கிராமத்திலே கொண்டு வந்து வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர் இயக்குனர் சிகரம் ஐயா பாரதிராஜா அவர்கள். அவருடைய படம் முழுமையாக பார்த்தால் மட்டுமே ஒரு முழுமையான இயக்குனராக நிச்சயமாக உருவெடுக்க முடியும். அந்த அளவிற்கு இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய, சூப்பர் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய அன்பு சகோதரர் பாரதிராஜா அவருடைய அந்த படைப்புகள் இருந்தது. திரையுலகில் ஒரு தனித்துவமான புரட்சியை அமைதியாக செய்த ஆற்றலாளர், பெருமைக்கும் பாராட்டுவதற்கும் உரிய, என்றைக்கும் மறக்க முடியாமல் நெஞ்சில் நீக்கமர அமைந்துள்ள இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயற்கை எண்ணினார் என்ற செய்தி நமக்கெல்லாம் அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தியாக இருந்தாலும் கூட அவர் ஒவ்வொன்றையும் முத்திரை பதித்தவர். ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்து சென்னைக்கு வந்து, சென்னைக்கு அவர் வந்தது மட்டுமல்ல, சென்னையை கிராமத்துக்கு அழைத்து போன பெருமை பாரதிராஜா அவர்களுக்கு உள்ளது. அதனுடைய அடிப்படையிலே யதார்த்தமாக திரையுலகிலே நல்ல பாடங்கள், சாதி ஒழிப்பு போன்றவைகள், மூட நம்பிக்கைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய கருத்துள்ள திரை உலகத்தை ஒரு நல்ல கலாசாலையாக, பல்கலைக்கழகமாக மாற்றிய திறமையாளர். என்றென்றைக்கும் சமூகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அவர் படம் 2 தான் நடிச்சிருக்கு. கிழக்கு சீமையிலே அந்தி வந்தார். என்னை எங்கேயோ இந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளவு வீட்டுக்கு வீடு போற அளவுக்கு என்ன சேர்த்து எனக்கு அந்த நடிப்பை சொல்லி தந்து இந்த படத்தை அருமையாக எடுத்து இயக்குனர் மட்டுமல்ல, நெருங்கிய நண்பர். 60 ஆண்டு காலமாக பாரதிராஜா அவர்கள் என்னுடைய நட்பு.